அன்பு தனுசு ராசி நேயர்களே வணக்கம். இந்த வில்லும் அம்பும் கொண்ட தனுசு ராசி நேயர்கள் எப்பயுமே ஒரு விதமான போராட்ட குணம். குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். எல்லாம் தெரியும் உங்களுக்கு, எதுவும் உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. எதிராளிக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கே எல்லாம் தெரியுங்கிற ஒரு சின்ன ஈகோ அதோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போது நல்ல அறிவு தரக்கூடிய, மேன்மை தரக்கூடிய புத பகவானுடைய பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால அது ஒரு வெற்றியை கொடுக்கும். மாதத்தினுடைய ஆரம்பம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்களை லீட் பண்ணி கூட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய கம்யூனிகேஷன்னால் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வீணான மனசில் ஒரு சின்ன சின்ன படபடப்பு இதெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் இந்த ஆசை அபிலாஷைகள் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது தொழில் சார்ந்த விஷயங்களில், முக்கியமாக உங்களுடைய வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பேசும் பொழுது ஏட்டிக்கு போட்டியாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். என்ன பேசுகிறோன்னு தெரியாது, திடீர்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்வீங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியான பேச்சுக்கள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காமாக இருந்து விட்டு கொடுத்து போவது. உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருந்தால் சரி, உங்களுக்கு இப்போ நடக்கிற உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நன்றாக இல்லை என்றால் வீணாக போய் மாட்டிக்கிறது. அதனால் கொஞ்சம் அமைதியாக, உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாமல் நீங்கள் போகலாம். அதே நேரம் தாத்தா பாட்டி இவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கணும். அதாவது இந்த ஆவணி மாதம், அதாவது ஒரு 16 தேதிக்கு மேலே சூரிய பகவான் இந்த 9ஆம் இடத்திற்கு வருவார். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன உபாதைகள் அவர்களுக்கு வரலாம். அந்த உபாதைகளுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் இந்த ஃபுட் அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 7ஆம் இடத்து அதிபதி புத பகவான் இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கடகராசிக்கு போயிடுவார். அப்போ அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். சில நேரங்களில் நீங்கள் ஒன்று சொல்வீங்க, உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இதனால் தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அதை கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். சுக்கிர பகவான் நீச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். இப்போ திடீர்னு காதல் வயப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான காதல் வயப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இன்னும் ஒரு 25 நாளைக்கு, அதாவது சுக்கிரன் கன்னிராசிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 25 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான கவனத்தோடு படிக்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய, அதாவது சில பரீட்சைகளில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோவா ஒரு மார்க் எடுக்க முடியாது. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக எழுதினீங்கன்னா வெற்றி பெறலாம். நீங்கள் உங்களுடைய படிப்பு ஸ்டைலியே ஏட்டிக்கு போட்டியாக நீங்கள் படிச்சிங்கன்னா வெற்றி பெற முடியும். கவனமாக உள்வாங்கணும், அதை உங்கள் மனசில் பதிய வைக்கணும். பதிய வச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏட்டிக்கு போட்டியான விஷயமாக எழுதி வைத்தால் அதில் நீங்கள் அழகான மதிப்பெண்களை பெறுவீர்கள். பேசும் பொழுதும் எப்படி இருந்தாலும் ஏடாகூடமாக தான் பேச போகிறீங்க. அந்த ஏட்டிக்கு போட்டியாக கொஞ்சம் பேசும் பொழுது கூட செயல்படுறதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.